இன்னைக்கு 2 ஸ்பெஷல் கெஸ்டோட ஒரு வீடியோ பண்றோம். நான் வந்து இவங்களெல்லாம் நேர்ல பாப்பனான்னு கூட எனக்கு தெரியாது. பட் இன்னைக்கு நான் உங்களோட சேர்ந்து நான் வீடியோ பண்ண போறேன். இது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. பிக்கஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி பண்ற படம்ல பெரிய இது ஒரு 200 crores சொல்லி நான் கேள்விப்பட்டேன். 200 1 கோடி நீ பார்த்த ஆமாப்பா 1 கோடி யார சொன்னது? அவன் மூஞ்சிய பார்க்கட்டும். டேய் எவன்டா அவன்? அப்ப கொன்னுடுவேன். தமிழ் ஃபுட் ஆர் கேரளா ஃபுட்? கேரளா ஃபுட் சார் உங்களுக்கு எனக்கு ஃபுட் ஃபேவரட் தமிழ் ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ்? ஆக்டர்ஸ். நான் வந்து ஒரு ஃபுட் பிளாகர் நான் பேசிக்காவே. அதுல ஃபர்ஸ்ட் சார் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்? எனக்கு எல்லா ஃபுட்டும் பிடிக்கும். ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க ஸ்டேஜ்ல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதாவது வந்து மோகன்லால் சாரும் மஞ்சு வாரியர் இருக்காங்களா, அவங்களும் வந்து சேர்ந்து படம் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க போல. அது வந்து இப்ப நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் என்ன இல்ல 6 years முன்னாடி நடந்துச்சு. அதுதான் அதான் நீங்க அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணா ஒரு ஆடா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல மூணு கூட பேச மறந்துட பார்த்தா அடச்சி சுமாரியா. ஜெயிலரை பத்தி நீங்க சொன்னாங்க. ஜெயிலர் 2ல நீங்க இருக்கீங்களா சார்? எனக்கு தெரியாது, கேட்கணும். அவரை கண்டிப்பா அவரு ஒரு சான்ஸ் கொடுத்தா நான் கண்டிப்பா போவேன். they have to come and narrate இல்ல. எஸ். நீங்க கொஞ்சம் சொல்லிடுங்க. ஐயோ ஏண்டா ஊருக்குள்ள இப்படி தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்கஸ்தபா நீ சொன்னாலும் சொல்லி இருப்ப. வெளிய போடா முதல்ல. சந்தோஷமா ஆக்சுவலி சார் திஷ்யம் மூவி நீங்க வந்து பண்ணிருந்தீங்கல்ல, அந்த மாதிரி ரியல் லைஃப் இன்சிடென்ட் உங்களுக்கு இருக்குதா? நான் நிறைய பேரை கொண்டு முடிக்கிறேன். ஓகே, அடுத்த क्वेश्चन. இதெல்லாம் क्वेश्चनா? நீங்க மூவிஸே நடிக்கல ஃபர்ஸ்ட்ல இருந்தே இப்போ. அப்படினா நீங்க 47 வருஷமா நடிச்சிட்டு இருக்கிறதுக்கு நான் ஏதாவது சினிமாவில தான் இருக்கும். ஏதாவது ப்ரொடக்ஷன் மேனேஜரா அல்லங்கில இது மாதிரி அரேஞ்ச் பண்ற மாதிரி ஏதாவது சினிமாவில தான் இருக்கு. அந்த அளவு படம் முடியும் மூவிஸ் வந்து இல்ல வேற என்ன ஏதாவது ஒரு வேலை கொடுங்க எனக்கு. இப்போ இந்த மூவி நல்லா இருக்குது. என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. நான் வந்து இதுலதான் 3 பேர் உட்கார போறோம், இதுலயே 3 பேர் உட்கார போறோமா, அப்ப நான் எங்க உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு சாரே ஆஃபர் பண்ணாரு. நான் நடுவில் உட்காந்து சார் வெரி நைஸா இருக்கு சார். அதுக்கு ஏன்னா அது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்குன்னு எனக்கு புரியுது. பட் அதுக்காக இல்ல நல்லா இருக்கு. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். என்னன்னா இந்த படத்துல வந்து ஷாருக் கான் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துல வந்துட்டு மாமுக்கா நடிச்சிருக்காங்க. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. சேச்சே நிறைய பேர் ஷாருக் கான் பாவம் அவரு ஒரு சீன் நடிச்சிட்டு அதை கட் பண்ணி இதெல்லாம் யாரு கேட்க சொன்னாங்க? யார் அது ஆளு? மொத்தமா 4 பேர் சார் எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க 4 பேர் குவாலிஃபைடா இருக்காங்களே. யார் அந்த 4 பேர்? 4 பேர் தெரிஞ்சா என்ன ஆயிடும்? அந்த 4 பேர் யாரு? இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானே? நீங்க எல்லாம் இன்னும் சாவலையடா உங்க மண்டையில. ப்ரோ நீங்க சொல்லுங்க. நீங்க வந்துட்டு நீங்க 3 மூவிஸ் டைரக்ட் பண்ணிருக்கீங்க. இதுதான் தேர்ட் ஃபிலிம். சோ எல்லாமே வந்து சாரோட தான் நீங்க பண்ணிருக்கீங்க. ரீசன் பீயிங் என்ன? ஊரு பூரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரியும் தர மாட்டேன்ட்டான். அதான் காரணம். வந்து எதுவும் டென்ஷன் எனக்கு வந்து ஒரு டென்ஷன் ரிலீவ் ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு டென்ஷனே இல்ல, அதனால அது வின்னா ரிலீவ் ஆயிடுச்சு. அந்த 4 பேர் யாரு? யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு.